எல்லாருமே உங்கள கிண்டல் பண்றாங்களா? ரொம்ப டீஸ் பண்றாங்களா? 4 பேர் முன்னாடி உங்கள அவமானப்படுத்துறாங்களா? சில நேரம் உங்களையே நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? அப்போ நீங்க உங்கள பத்தி என்ன நெனச்சிருக்கீங்க? நீங்க உங்கள எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணா, உங்களையே நீங்க கிண்டல் அடிப்பீங்க? உங்கள நீங்க குறைவா மதிப்பிடுறதுனால தான், உங்களுக்கு சுயமரியாதை கம்மியா இருக்கிறதுனால தான், அடுத்தவங்க தாராளமா உங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க, டீஸ் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியட்டும். ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஒரு பையன் ரொம்ப சோகமா இருந்தான். அப்ப டீச்சர் கேட்டாங்க, "ஏன்டா தம்பி சோகமா இருக்க?" அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் சொன்னான், "டீச்சர், நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன். ரொம்ப குண்டா இருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்து யானைக்குட்டின்னு கிண்டல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க போனாலும் யானைக்குட்டி, யானைக்குட்டின்னு சொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க மட்டும் அப்படி இல்ல. ஏதாவது ஃபங்ஷன் வீட்டுக்கு போனாலும் என்னோட சொந்தக்காரங்க கூட என்னைய அப்படிதான் கூப்பிடுறாங்க. அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னான் அந்த பையன். அதுக்கு அந்த டீச்சர் அவங்க பேக்ல இருந்து ஒரு ரூ. 500 நோட் எடுத்தாங்க. "இத பாரு தம்பி, இது என்ன நோட்டு? ரூ. 500 நோட்டு. இதுக்கு மதிப்பு இருக்கா?" அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, "ஆமாங்க, மதிப்பு இருக்கு. ₹500ங்கிறது சும்மாவா?" அப்படின்னு சொல்றான். சரி, அந்த ரூ. 500 நோட் அப்படியே கசக்கி கீழ போடுறாரு. அப்போ கேட்குறாரு, "தம்பி, இந்த நோட்டு இப்போ நான் கசக்கி கீழ போட்டேனே இந்த நோட்டு, இதுக்கு மதிப்பு இருக்கா?" "ஆமாங்க, அத எடுத்து நல்லா நீட்டா மடிச்சு பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டா, அத கண்டிப்பா நாம உபயோகப்படுத்தலாம். அதோட மதிப்பு குறையாதே" அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அத எடுத்து இன்னும் நல்லா கசக்கி பக்கத்துல இருந்த டஸ்ட்பின்ல தூக்கி போடுறாரு. இப்ப அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, "இப்ப நான் டஸ்ட்பின்ல போட்ட அந்த பேப்பருக்கு மதிப்பு இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் அப்பவும் சொல்றான், "ஆமா டீச்சர், நிச்சயமா மதிப்பு இருக்கு. ஏன்னா அது ரூ. 500 நோட்டு." அப்படின்னா தம்பி, இந்த ரூ. 500 நோட்டு மாதிரி தான் இந்த உலகம் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, டீஸ் பண்ணாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, உன்னை எந்த அளவுக்கு குறைவாக மதிப்பிட்டாலும் சரி, உன்னோட தரம் அப்படிங்கிறது குறையவே குறையாது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஜட்ஜ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1000 பேர் 1000 சொன்னாலும் நீ உன்னை ஜட்ஜ் பண்ணாத. நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன்னை குறைவாக மதிப்பிடாத. நீயும் மதிப்பு மிக்கவன் தான். இந்த உலகத்துல யாரும் யாரையும் விட பெரிய ஆளும் கிடையாது. யாரும் யாரையும் விட சின்னவங்களும் கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த கேட்டகரியில தான் நம்ம இருக்கிறோம். இவங்க பெருசு, அவங்க பெருசு அந்த மாரி பாகுபாடோ, ஜட்ஜ்மெண்ட்டோ அது நமக்கு அவசியம் இல்லாதது. ஸோ ஊரு 1000 சொல்லட்டும், உலகம் 1000 சொல்லட்டும். நீ உன்ன உயர்வா நினச்சுக்கிட்டா மட்டும் தான் இந்த உலகம் ஃப்யூச்சர்ல உன்ன உயர்வா நினைக்கும். அவங்கெல்லாம் உன்னை கிண்டல் பண்றாங்களேன்னு நினச்சிட்டு, நீ இப்போ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னா, நாளைய உலகம் உன்னை எப்பவுமே குறைவாவே மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது உன்னோட வாழ்க்கை கடைசி வரை நீ அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். அர்த்தமாயிருந்தா ராஜா?